அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ மேசத்திலிருந்து மீனம் மட்டும் 12 ராசிகள். அந்த 12 ராசிகளில் எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பலனை பெறுது என்பதை தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ முதல் ராசி மேச ராசி. இப்போ அதில் எந்தெந்த கிரகம் என்னென்ன வலிமை பெற்றிருக்குது என்பதான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் 12 ராசிக்கு சொல்கிறேன், நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. உங்கள் கட்டத்தில் எந்த கிரகம் இருக்குது பாருங்கள். அது அடிப்படையிலேயே உங்களுக்கு அது பலனை செய்யும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ மேசத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சம் பெறுகிறார், சந்திரன் சமம் பெறுகிறார், செவ்வாய் ஆட்சி பெறுகிறார், புதன் சமம் பெறுகிறார், குரு நட்பு பெறுகிறார், சுக்கிரன் சமம் பெறுகிறார், சனி நீசம் அடைகிறார், ராகு கேது பகையடைகிறார்கள். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ சொல்லக்குள்ள இவங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு நடக்குதுன்னா இந்த பாதிப்புகள் உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு புரியும். இந்த கிரகம் இதை தான் பண்ணன்னு கருத்தில் கொள்ளுங்க. இப்போ 2வது ராசி ரிஷபம். அதில் சூரியன் பகை, சந்திரன் உச்சம், செவ்வாய் சமம், புதன் நட்பு, குரு பகை, சுக்கிரன் ஆட்சி, சனி நட்பு, ராகு கேது நீசம். 3வது ராசி மிதுன ராசி. சூரியன் சமம், சந்திரன் நட்பு, செவ்வாய் பகை, புதன் ஆட்சி, குரு பகை, சுக்கிரன் நட்பு, சனி நட்பு, ராகு கேது நட்பு. 4வது ராசி கடகராசி. சூரியன் சமம், சந்திரன் ஆட்சி, செவ்வாய் நீசம், புதன் பகை, குரு உச்சம், சுக்கிரன் பகை, சனி பகை, ராகு கேது பகை. 5வது சிம்மம். அதில் சூரியன் ஆட்சி, சந்திரன் நட்பு, செவ்வாய் நட்பு, புதன் நட்பு, குரு நட்பு, சுக்கிரன் பகை, சனி பகை, ராகு கேது பகை. 6வது கன்னி. கன்னியில் பார்த்தீங்கன்னா சூரியன் சமம், சந்திரன் நட்பு, செவ்வாய் பகை, புதன் ஆட்சி, குரு நட்பு, சுக்கிரன் நீசம், சனி நட்பு, ராகு கேது நட்பு. 7வது துலாம். சூரியன் நீசம், சந்திரன் சமம், செவ்வாய் சமம், புதன் நட்பு, குரு பகை, சுக்கிரன் ஆட்சி, சனி உச்சம், ராகு கேது நட்பு. 8வது விருச்சிகம். அதில் பார்த்தீங்கன்னா சூரியன் நட்பு, சந்திரன் நீசம், செவ்வாய் ஆட்சி, புதன் சமம், குரு நட்பு, சுக்கிரன் சமம், சனி பகை, ராகு கேது உச்சம். 9வது தனுசு. தனுசில் பார்த்தீங்கன்னா சூரியன் நட்பு, சந்திரன் சமம், செவ்வாய் நட்பு, புதன் சமம், குரு ஆட்சி, சுக்கிரன் நட்பு, சனி சமம், ராகு கேது நட்பு. 10வது ராசி மகரம். மகரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் பகை, சந்திரன் சமம், செவ்வாய் உச்சம், புதன் சமம், குரு நீசம், சுக்கிரன் நட்பு, சனி ஆட்சி, ராகு கேது நட்பு. 11வது ராசி கும்பராசி. கும்பராசியில் சூரியன் பகை, சந்திரன் சமம், செவ்வாய் சமம், புதன் சமம், குரு சமம், சுக்கிரன் நட்பு, சனி ஆட்சி, ராகு கேது பகை. இப்போ ரெண்டுமே சனி வீடு தான். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு ராகு கேது வந்து நட்பு, கும்பத்துக்கு ராகு கேது வந்து பகை. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் 12வது ராசி மீனராசி. மீனராசியில் சூரியன் நட்பு, சந்திரன் சமம், செவ்வாய் நட்பு, புதன் நீசம், குரு ஆட்சி, சுக்கிரன் உச்சம், சனி சமம், ராகு கேது நட்பு. கருத்தில் கொள்ளுங்க.
இது மீன ராசியுடைய அமைப்பு. அதே போல் இந்த மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் இரண்டும் ஒருமித்த கருத்தே ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்க. சனி போல இது அமைப்பு கிடையாது. குருவை பொறுத்த மட்டும் அது தனுசில் இருந்தாலும் மீனத்தில் இருந்தாலும் கிரகங்கள் ஒத்து போகும். இரண்டுக்கும் ஒரே பலனை தான் செய்யுங்க கிரகங்கள், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ இந்த 12 கட்டத்தில் உங்கள் ஜாதக கட்டத்திலும் சரி, இல்லை உங்கள் பிள்ளைகள் ஜாதக கட்டத்திலும் சரி, எந்தெந்த கிரகங்கள் இருக்குது பாருங்க. அந்தந்த கிரகங்கள் இந்தந்த அடிப்படையிலேயே உங்களுக்கு, அதாவது அந்தந்த ஜாதகருக்கு அதனுடைய பலனை செய்யும். அதுவும் அதனுடைய தசாபுத்தி காலத்தில் 100% அதனுடைய பலனை செய்ய ஆரம்பிச்சிடும், கருத்தில் கொள்ளுங்க. இது அடிப்படையிலேயே ஒரு ஜாதகருடைய வாழ்க்கை அமையுது. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.